இப்போ புதிதாக ஒரு முக்கியமான ஒரு உதவியை மோடி முஸ்லீம்களுக்கு செஞ்சுருக்கிறாராம். பெண்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு இப்போ நான் அனுமதி கொடுத்துட்டேன். 70 வருஷமாக கொடுக்காத ஒரு அனுமதியை முஸ்லீம் பெண்கள்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு நான் அனுமதி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மன் கி பாத்தில் சொல்கிறார். ஒருத்தருக்கு அனுமதி கொடுக்குறாருந்தா அது நாட்டுக்காரன் தான் கொடுக்கணும். இவர் சவுதி மன்னரா? இதான் இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கலாம், சவுதிக்கு போகிறதுக்கு இவர் அனுமதி கொடுப்பாரு? அது மக்களை ஏமாத்துறதுக்காக அவர்னு சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வழங்கி கொள்ள வேண்டும். ஹஜ்ஜி என்பது மனிதர்களுக்கு கடமை. நல்லா சொன்னான், ஒலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத் மனித தாயிலை சபீலா, போகிறதுக்கு முடிஞ்சால் கடமைங்கிறான். அப்போ ஆண்களில் கடமையானவங்க இருந்தாலும் செய்யணும், பெண்களில் கடமை இருந்தாலும் செய்ய வேண்டும். ஆனால் நம்ம மதுஹபு கித்தாபுகளில் அறிஞர்களில் கருத்தெல்லாம் என்னென்னு கேட்டால், பெண்கள் கணவன் இருந்தால் தான் கணவனோட தான் போகணும், அண்ணன் தம்பி அத்தா மாதிரியான மகரமான உறவோடு தான் போகணும், அவங்க தனியாக போகக்கூடாது என்கிற மாதிரியான ஃபத்வாக்களை கொடுத்து நீண்ட நெடுங்காலமாக அந்த சவுதியில் அதை கடைப்பிடிச்சாங்க. பெண்களுக்கு அளவு கிடையாது, அனுமதி கிடையாது. நாம் மாத்திரம்தான் அந்த 10 வருஷ காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது பிழையான முடிவு. ஏன் பிழையான முடிவு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதி இப்னு ஹாத்தம்னு சொல்கிறாங்க, அதி இப்னு ஹாத்தமே ஒரு காலம் வரும் நீ பார்ப்பாய். அவர் முறையிடுறார், வழிப்பறி கொள்ளையெல்லாம் இருக்க என்ன செய்கிறது, எங்கே பார்த்தாலும் திருட்டு பயமாக இருக்குதே அப்படின்னு ஒரு முறையிடும்போது, உனக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்தால் நீ பார்ப்பாய். எப்படி பார்ப்ப? இந்த வழிப்பறி கொள்ளையெல்லாம் சுத்தமாக துடைக்கப்பட்டிருக்கும். சனாவிலிருந்து யமன் நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக, இன்னொரு வேதத்தில் ஹல்ரமௌத்து என்கிற ஊர்லேருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஹஜ்ஜி செய்வாள், அதை நீ பார்ப்பாய் அப்படிங்கிறாங்க. தனியாக ஒரு பொம்பளை எப்படிப்பட்ட சேஃப்டி நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னால், இந்த வழிப்பறி கிழிப்பெல்லாம் இருக்காது, தொடச்சி எடுத்துருவேன், பயம் இல்லாமல் ஒரு பெண் போகலாம். அது எங்கே போகலாங்கிறாங்க? ஹஜ்ஜு செய்ய. அது எந்த பெண்கிறாங்க? அல்லாஹ்வை அஞ்சுகிற பெண். அந்த ஹதீஸில் சொல்கிற வாசகம், அல்லாஹ்வை அஞ்சுகிற ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தன்னந்தனியாக ஹஜ்ஜி செய்வதற்கு செல்லக்கூடிய நிலைமை நான் ஏற்படுது, நீ பார்ப்பாய். அவர் சொல்கிறார் நான் பார்த்தேங்கிறார். ஒரு மிகக்குரிய காலத்திலேயே தன்னந்தனியாக பெண் ஹஜ்ஜுக்கு போகிற காட்சியை நான் பார்த்தேன். அந்த கொள்ளையர்கள் எல்லாம் காணாமல் போய் அந்த கடுமையான நடவடிக்கையின் காரணமாக, நீதியான நடவடிக்கையின் காரணமாக அனைத்தையும் ரசூலுல்லாஹ் ஒழிச்சு கட்டினார்கள், அதை பார்த்தேங்கிறார். அப்போ இதில் என்ன வழங்குது? சாதாரண பிரயாணங்களுக்கு பல சட்டங்கள் இருந்தாலும் ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருந்தால், அந்த பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினாங்கல்ல, அந்த பாதுகாப்பு இன்றைக்கி இருக்குது. இங்கே ஃப்ளைட்டில் இறங்கிறோம், வழிப்பறி கொள்ளை இருக்காது, சிங்கம் புலி கிடையாது, கரடி கிடையாது, அதை சேஃப்டி பிரச்சனையே கிடையாது. ஏறி உட்கார இறங்குறோம், திருப்பி ஏறிடுறோம். அப்போ எந்த விதமான பயமற்ற ஒரு நிலை இருக்குமையானால் பெண்கள் ஹஜ்ஜுக்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை நம்ம தான் முதல் சொன்னோம். இவ்வளோ ஆண்டு காலமாக பெண்கள்லாம் வரக்கூடாது, தனியாக வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது பல வகையில் அந்த கருத்துக்கள் சென்றடைந்து இப்போ சவுதி அரசாங்கம் இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டான்னா அதை கொஞ்சம் தலைத்திருக்கிறான். இவ்வளோ காலம் கொடுத்த ஃபத்வாவை மாற்றி இதெல்லாம் பிள்ளை நம்மளை குற்றம் பிடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஃபத்வா? பெண்கள் வரலாம், 45 வயசு பூர்த்தியாக இருக்க வேண்டும், அது கீழே இல்லைங்கிறான். அதுவும் நாளைக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். பாதுகாப்பு தான் முக்கியம். பாதி வந்திருக்கிறார்கள். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? 45 வயசுக்கு பூர்த்தியாகி இருந்தால் அவர்கள் அந்த கணவன் மகரமுடைய ஒரு ஒப்புதலும் அதை சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்கள சவுதி அனுமதிக்கும் அப்படின்னு சவுதியில் ஒரு அறிவிப்பு போன வாரம் வெளியிட்டான், சட்டம். இந்த சட்டத்தை பார்த்துவிட்டு இவர் செஞ்சேங்கிறார். யார்? சவுதி மன்னர். இந்தியாவில் மன்னராக இருக்கல, சவுதி மன்னர் மோடி என்ன சொல்கிறாருன்னா, 70 ஆண்டுகளாக பெண்களுக்கு ஹஜ்ஜி செய்ய முடிந்ததா? முஸ்லீம் பெண்கள் விஷயத்தில் நான் அக்கறைப்பட்டு இந்த ஆண்டு முதல் அனுமதிக்கிறேங்கிறார். அனுமதிச்சு அவன் அது தெரிஞ்சுக்கிட்டு நான் அனுமதிக்கிறேங்கிறார். அப்போ 40 வயசு அனுமதி பார்ப்போம். 45 வயசுக்கும் சட்டம் போட்டான்ல, அனுமதிச்சு நீயாக இருந்தாயானால் 40 வயசு பெண் அனுமதிப்பியா? அனுமதிச்சு நீயாக இருப்பையானால் 25 வயசு பெண்ணுக்கு அனுமதி கொடுப்பியா? அப்போ 45 நீ சொல்கிற, அதான் சட்டம். உன் சட்டம் அவன் சட்டம் அவன் போட்டிருக்கிறான், அவன் அனுமதிக்கிறான். அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அனுமதிக்கிறேன். எவ்வளோ பெரிய அழகைத்தனம்! உலகத்தில் யாராவது இப்படிப்பட்ட ஒரு தில்லுமுள்ளு பண்ணுவார்களா? மக்களை ஏமாற்றுவார்களா? இதை செய்கிறாரு. பெண்களுக்கு அதே உரிமை, பெண்களையும் சமமாக கருத வேண்டும். 70 ஆண்டா முஸ்லீம் சமுதாயத்தில் இல்லை. நான் அதை மாற்றிவிட்டேன், நான் கேட்டேன், ஏன் இப்படித்தான் சட்டம் என்று விட்டார்கள், கொடுங்க அனுமதியை சொல்லிட்டேங்கிறார் மன் கி பாத்தில். அனுமதி கொடுங்கள், 45 வயசுன்னு கொடுங்கிறார். எவ்வளோ பெரிய மோசடி நீ நான் கொடுத்த? அப்போ சபரிமலைக்கு பொம்பளை போக கூட தடுக்கிறான, போகலான்னு சொல்கிறவனெல்லாம் எதிர்த்து இந்த மோடியுடைய கட்சிக்காரன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். அனுமதிக்க கூடாது, அனுமதித்தால் பின்விளைவு ஏற்படும், மத அனுஷ்டான தலையிட விடமாட்டோம் என்று சொல்லி இல்லை கணேசன் போன்றவர்கள்லாம் கத்துறாங்க, உள்ள விட மாட்டோம். அந்த பொம்பளையில் கொடு. பெண்களுக்கு நீ ஹஜ்ஜுக்கு நீ கொடுத்தியப்பா, இந்திய பிரதமராக கொடு, சவுதி மன்னராக கொடுக்க வேணாம். இந்திய பிரதமராக இந்து பெண்களுக்கு சபரிமலை கொடுப்பியா? இதுவரைக்கும் கொடுக்க காணாம்.
அப்போ சபரிமலைக்கு நீங்கள் பெண்களுக்கு தடை இருக்கிறது, அவர் பெண்களை வழிபாட்டிலேயோ சமப்படுத்த மாட்டேன்னு கேட்குறாரு. நீ படுத்து முதல்ல வழிபாடு நாங்கள் தான் பள்ளியாசல் அனுமதிக்கிறோமே, அப்போ வழிபாட்டு தலங்களிலாவது நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்களான்லாம் கேட்குறதெல்லாம் பொய்யான வாதங்கள். இஸ்லாமுடைய கொள்கையை கரெக்டாக கடைப்பிடிச்சால் இந்த குழப்பம் வராது. அப்போ சவுதி அரசாங்கம் இதை அனுமதித்து இருக்கிறது. இப்படி ஒரு பாதியை ஏற்றிருக்கிறார்கள். 45க்கு அனுமதி இல்லை, 79க்கு அனுமதி கிடையாது இதுக்கு முன்னால் வரைக்கும். இப்போ பெண்கள் 45க்கு மேலே இருந்தாங்கன்னு சொன்னால் சேஃப்டி இருந்தால் போயிட்டு வரலாம்னு அனுமதி கொடுத்து விட்டார்கள். அந்த வகையில் ஹதீஸை நோக்கி வர்றார்கள்ங்கிற நம்ம உறுதியாக இருந்தால் நல்லா மாத்திரம் பாருங்கள். அதை போல்டா திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது அவர்கள் கவனத்துக்கு எப்படியாவது சென்று அவர்களும் பரிசீலனை செஞ்சு ஆய்வு செஞ்சு இந்த ஹதீஸில் இந்த கருத்து வரத்தானே செய்யுது என்று புரிந்து கொண்டு தாங்களே மாத்திர காட்சியை பார்க்குறோம். இதை விளங்கி பிரதமர் இது மாதிரியான விஷயங்களை கைவிடணும், இப்படிலாம் மலிவான கீழ்த்தரமான செய்தாரே. ஆனால் அவங்கள சேர்ந்த அறிவுஜீவிகளை செய்வாங்க, இன்னும் எப்படி ஒரு மூடரையாக வைத்திருக்கிறோம் நினைப்பார்கள். இதை கவனித்து பிரதமர் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்ய